முருகப்பெருமான் சிவபெருமான் மற்றும் பார்வதி அன்னையின் இளைய புதல்வராகவும் கணபதியின் தம்பியாகவும் பிறந்தவர். இளமை, அழகு, வீரம், ஞானம் மற்றும் பரிபூரண ஆனந்தம் ஆகிய சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட இவர் தமிழர்களின் மனங்களிலும் வாழ்க்கை முறையிலும் ஆழமாக பதிந்த தெய்வமாகத் திகழ்கிறார். தமிழர்கள் முருகனை தமிழ்க் கடவுள் என சிறப்பாக அழைப்பதற்கு காரணம் சாதாரண பக்தி உணர்ச்சியை விட மேலான வரலாறு, இலக்கியம், தத்துவம், கலாச்சாரம் மற்றும் மானுட வாழ்க்கை ஆகிய அனைத்துடனும் முருகனின் பெயர் இயல்பாகவே சங்கமித்திருப்பதுவே. பண்டைய தமிழர்கள் தங்கள் நிலங்களை 5 வகைகளாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் அதற்கான தெய்வத்தை குறிப்பிட்டனர். அவற்றில் மலை மண்டலமான குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாக முருகன் போற்றப்பட்டார். அந்த காலத்தின் கவிஞர்கள் முருகனை சேயோன் என்று அழைத்தனர். இது சிவப்பு நிற மேனி, இளமையின் ஒளி, வீரத்தின் பெருமை ஆகியவற்றை குறிக்கும் பெயராகும். திருமுருகாற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்கள் முருகனின் உண்மையான தன்மைகள், 6 படை வீடுகள், அவரது பராக்கிரம செயல்கள், பக்தர்களுக்கு வழங்கிய அருள்கள் ஆகியவற்றை ஆழமான காட்சிப்படையாக அழகாக விளக்குகின்றன. இக்காலத்திலேயே தமிழரும் முருகனும் உறவு கொண்டுள்ளனர் என்பதை இந்நூல்கள் தெளிவாக்குகின்றன. மேலும் தமிழ் மொழியின் பாதுகாவலராகவும் தமிழ் புலவர் மரபின் முன்னோடியாகவும் முருகன் போற்றப்படுகிறார். அகத்தியருக்கு இலக்கண தத்துவங்கள், அருணகிரிநாதருக்கு ஓம் பிரணவத்தின் உள்ளார்ந்த பொருள் போன்றவற்றை முருகனே உபதேசித்தார் என்பது தமிழகத்து ஆன்மீக மரபு நம்பிக்கைகளில் முக்கியமான இடம் பெறுகிறது. திருப்புகழ் போன்ற இறையிசை நூல்களில் முருகன் தமிழில் அருள் புரியும் தெய்வமாகவும் தமிழரின் மரபுகளை பாதுகாக்கும் திருத்தெய்வமாகவும் உயர்வாக போற்றப்படுகிறார். முருகன் என்ற பெயரே தமிழின் ஆழமான அர்த்தங்களை தன்னகத்தே சுமந்து செல்கிறது. முருகு என்பது அழகு, மனம், இனிமை, மேன்மை, இளமை ஆகிய அனைத்தையும் குறிக்கும் தமிழ் சொல். மேலும் மு, ரு, கு என பிரித்துப் பார்த்தால் இச்சா, கிரியா, ஞான சக்திகளை தன்னகத்தே ஒருங்கே சேர்த்திருக்கின்ற மிகப்பெரும் தத்துவ அடையாளமாக அமைந்துள்ளது. இளமையான தோற்றத்தோடு ஞானமும் வீரத்தையும் ஒன்றிணைந்த தெய்வமாக முருகன் திகழ்வதற்குத் தேர்ந்த விளக்கம் இதுவே. முருகனைச் சுற்றிய அனைத்தும் தமிழர் பண்பாட்டின் உயிரே. மயில் வீரமும் அழகும் ஒன்றிணைந்த கலை சின்னமாகவும், வேல் அறிவின் சக்தியாகவும், குறிஞ்சிமலை தமிழ் இனத்தின் பழங்கால இயற்கை வாழ்க்கைக்கு பிரதிபலிப்பாகவும், வள்ளி அம்மையின் காதல் கதையும் தமிழர் அடையாளமாகவும் விளங்குகின்றன. வள்ளியுடன் திருமணம் ஆனதும் முருகன் பழங்குடி மக்களின் தெய்வமாகவும் அவர்கள் வாழ்வில் நெருக்கமான சக்தியாகவும் நிலை பெற்றார். முருகனின் 6 படை வீடுகள் அனைத்தும் தமிழ்நாட்டிலேயே இருப்பது மிகப்பெரிய பண்பாட்டு காரணமாகும். திருப்பரங்குன்றம், திருத்தணிகை, பழனி, சுவாமிமலை, திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை போன்ற 6 திருத்தலங்களும் தமிழர்களின் ஆன்மீக பயணம், வரலாறு, புராணம், பக்தி ஆகியவற்றின் மையமாக விளங்குகின்றன. வெளிநாடுகளிலும் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வாழும் தமிழர்கள் முருகனை தமது மொழி, மரபு, அடையாளம் ஆகியவற்றின் உயிர்மூச்சாக போற்றி வழிபடுகின்றனர். சங்க காலம் முதல் இன்று வரை தமிழர்களின் மனதில் ஒருபோதும் மங்காத ஒளியாகத் திகழும் தெய்வம் முருகனே. அவர் தமிழின் காவலனாகவும் தமிழரின் மனங்களில் ஒலிக்கும் ஆன்மீக சக்தியின் உருவாகவும் நிலைத்திருக்கிறார். தமிழர்களின் வாழ்க்கையில் மொழி, இலக்கியம், காதல், வீரம், கலை, ஆன்மீகம் என எதை எடுத்துக்கொண்டாலும் அதன் மையத்தில் முருகனின் பெயர் ஒளிர்வதை காணலாம். அதனால்தான் தமிழர்கள் அவரை என்றும் தமிழ்க் கடவுள் என பெருமையுடன் அழைக்கின்றனர்.